ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எலும்புக்கு நலன் தரும் கருப்புளுந்து கஞ்சி தாங்க நான் செஞ்சேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வாங்க பார்க்கலாம். இந்த கருப்புளுந்து கஞ்சி செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு நான் கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக அரிசி, சாதம் வடிக்கிற அரிசி எடுத்துக்கிட்டேன். ஒரு 10 பாதாம் எடுத்துக்கிட்டேன். ஒரு 10 முந்திரி, ஒரு 6 ஏலக்காய் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம கருப்பு உளுந்தை நல்லா வறுத்துக்கலாம். இது வாசம் வர அளவுக்கு இந்த கருப்பு உளுந்தை வறுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வறுத்து அரைச்சா தான் நல்ல வாசனையாக இருக்கும். அந்த கஞ்சி குடிக்கிறதுக்கு ரொம்ப மணமாகவும் சூப்பராகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஓரளவுக்கு தான் வறுந்துருக்கு. இது வறுந்துருச்சான்னு தெரியறதுக்கு வேணால் வெள்ளை உளுந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியலன்னா ஒரு சிலவங்க முழு உளுந்தே யூஸ் பண்ணுவாங்க. நான் இந்த உளுந்து உடைச்சிட்டேன். ஸோ அதனால் உடச்சியே நான் வறுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ஈஸியாகவும் எனக்கு கிடைக்கும். இப்போது எனக்கு ஒரு ஸ்டேஜில் இப்போ நல்லாவே வறுந்து வந்துருச்சு. ஸோ நீங்கள் எந்த மாதிரி கருப்புளுந்து கஞ்சி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை வறுத்ததை எடுத்து ஒரு தட்டில் நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனா தான் இது நல்லாயிருக்கும். மிக்ஸி ஜாரில் போடும்போது நல்லா மைய அரையும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இதுக்கு ரைஸ் ரொம்ப முக்கியம். கொஞ்சோண்டு அரிசி எடுத்துக்கோங்க. வெறும் உளுந்து கஞ்சி போட்டிங்கன்னா ரொம்ப ஒட்டும். ஸோ அதனால தான் நம்ம ரைஸ் சேர்க்குறோம். இப்போ கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் உளுந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆறும். அரிசி கொஞ்சமாக நல்லாவே வறுத்துக்கோங்க. அரிசி பாதியமாக வர தேவையில்ல. இப்போ அரிசியும் நல்லா வறுந்துருச்சு. ஸோ இப்போ இந்த அரிசியை எடுத்து நம்ம உளுந்தோடு கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த பாதாம், முந்திரி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. குடிக்கிறவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எனக்கு நல்லா அரிசி வறுந்து வந்துருச்சு. இப்போ நம்ம உளுந்தோடு எடுத்து கொட்டிக்கலாம். கொட்டின பிறகு இதை நல்லா ஆற வச்சுருங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இதில் நான் எடுத்து வச்சுக்கிற பாதாம், முந்திரி அதையும் சும்மா லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் கஞ்சி வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா, நான் பாதாம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 10 முந்திரி எடுத்துக்கிட்டேன். இதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதையும் அதோடு சேர்த்து ஒரு 6 ஏலக்காய் வச்சுருக்கேன். அதையும் வச்சுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, இதை எடுத்து உளுந்தோடையும் அரிசியோடையும் கொட்டிக்கலாம். நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறின பிறகு நிறைய அளவு நீங்கள் வறுத்து எடுத்திங்கன்னா போயிட்டு ரைஸ் மில் அரைச்சிக்கோங்க. நான் கொஞ்சமாக இருந்ததுனால நான் இதை மிக்சிலே அரைச்சிக்கிட்டேன். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வறுந்து வந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த அரிசி உளுந்தோட இதை கொட்டிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு எனக்கு நல்லாவே கிளறி விட்டு நல்லாவே ஆறி வந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி கண்டிப்பாக செய்யுங்க. பெண்களுக்கு ரொம்ப நல்லது இந்த உளுந்து கஞ்சி. ஏலக்காவையும் நான் போட்டுட்டேன். எனக்கு நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போது இந்த உளுந்து கஞ்சி செய்கிறதுக்காக நம்ம இனிப்பு வேணும். அதுக்காக நான் வெல்லத்தை பாவு காய்ச்சிக்கிட்டேன். அதுக்காக நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு எனக்கு தேவையான அளவுக்கு வெல்லமும் போட்டு அதுலேருந்து பாவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்டேஜில் வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. வடிகட்டிக்கோங்க. அதுலேருந்து டஸ்ட் ஏதாவது இருந்தால் கூட வெளியில் வந்துடும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது பார்த்திங்கன்னா, நம்ம மிக்ஸி ஜாரில் இதை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் ரைஸ் மில் அரைச்சிக்கோ. நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்ஸி ஜார்லேயே போட்டுக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கஞ்சி செய்கிறதுக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லாவே மஞ்சி வந்துருச்சு. ஆற வச்சுருங்க. நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரியா இருந்தால் ஆற வச்சு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ நீங்கள் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, இல்லை 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த போல் எடுத்து இந்த கஞ்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு 6-7 பேருக்கு செய்ய போகிறேன். அதனால் இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் சின்ன கப்புன்றதுனால கரைக்கும் போது சைஸ் பத்தலை. அதனால் பெருசாகவே எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டேன். சுடு தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கரைச்சி வச்சுக்கிறேன் இந்த உளுந்து அரிசி கரைச்சி வச்சுக்கிறத எடுத்து இந்த உளுந்தோட கஞ்சியை எடுத்து ஊற்றிக்கலாம். சுடு தண்ணியில் ஊற்றி நல்லா கிளறிக்கோங்க. கெட்டி பதம் இல்லாமல் நல்லா கிளறிக்கோங்க. நல்லா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா, நல்லா சுடு தண்ணியோட இதை ஊற்றும் போது இது நல்லாவே வெந்து நல்லா சூப்பராக நமக்கு வந்துடுச்சு. பார்த்தாலே உங்களுக்கு
தெரியும். நல்லாவே வெந்து வந்துருச்சு. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்வீட் எடுத்து இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. ரொம்ப சூப்பரான உளுந்து கஞ்சி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் பாதாம், முந்திரி, ஏலக்காய் எல்லாமே ஹெல்த்தியானது தான் நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் பூ துருவி வச்சுருக்கேன். அதையும் இதோட கொட்டி நல்லா கிளறிக்கிங்க. ஒரு சுவையான கருப்பு உளுந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஆசையாக இருக்குது குடிக்கிறதுக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். எனக்கு ஒரு லைக் கொடுங்க. பிடிச்சா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை. லாஸ்ட்டாக தேங்காய் பூ போட்டுக்கோங்க.